காட்டில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துதான். அங்கே ஒரு குளமும் இருந்துச்சான். அந்த குளத்துல தினமும் 2 வாத்து வந்து விளையாடிட்டு தண்ணி குடிச்சிட்டு போகுமா. இந்த மாதிரி தினமும் வர்றதுனால அந்த குளத்துல இருக்கிற ஆமை அந்த 2 வாத்துக்கு ஃப்ரெண்டாக மாறிடுச்சான். அந்த ஆமையும் அந்த 2 வாத்துங்களும் சேர்ந்து சந்தோஷமாக ஆடி பாடி விளையாடிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, ரொம்பவும் வறட்சி ஏற்பட்டு அந்த குளமே வத்தி போய் குளத்துல இருந்த மீன்கள் எல்லாம் இறந்து போய் ஆமைக்கு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் ரொம்பவும் வறண்டு போய் இருந்ததாம். தண்ணி குடிக்க வந்த வாத்துங்களுக்கும் தண்ணின்றதே கிடைக்கவே இல்லையாம். அதனால் 2 வாத்துங்களும் என்ன பண்ணிச்சா, மேலே பறந்துட்டு இருக்கும் போதே பக்கத்து காட்டில் இருக்கிற ஒரு குளத்தை பார்த்துச்சான். இந்த விஷயத்த ஆமைக்கிட்ட வந்து சொன்னிச்சான். நாங்கள் அங்கே தண்ணி குடிக்க போகலான்னு இருக்கோம், அங்கேயே இருந்துடலான்னு நினைக்கிறோம், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாத்து கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஆமை சொன்னிச்சான், நீங்களாவது போய் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆமை சொன்னிச்சான். அதுக்கு இன்னொரு வாத்து என்ன சொன்னிச்சான், நாங்கள் எப்படி தனியாக போவோம், உன்னை விட்டுட்டு உன்னையும் கூட்டிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லி அந்த வாத்து சொன்னிச்சான். அதுக்கு அந்த ஆமை என்ன சொன்னிச்சான், என்னால் எப்படி அவ்வளோ தூரம் வர முடியும், கண்டிப்பாக என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி ஆமை அந்த வாத்துங்க கிட்ட சொன்னிச்சான். அதுக்கு அந்த வாத்துங்க என்ன பண்ணிச்சான், எங்கேயோ தேடி பிடிச்சி ஒரு குச்சியை எடுத்துட்டு வந்து ஆமை கிட்ட கொடுத்துச்சான். நீ இதை வாயால் கவிக்குள்ள நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்களாம். இந்த வாத்து சொன்ன மாதிரியே ஆமையும் அந்த குச்சியை வாயால் கவி பிடிச்சிக்கிச்சான். வாத்துங்க 2 பேரும் ஆமையை தூக்கிட்டு பறந்து போனாங்களாம். கொஞ்ச தூரம் போக போக அந்த குளத்தை பார்த்த ஆமைக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சான். வாய் விட்டு சிறதும் அந்த குச்சியை தவற விட்டு கீழே விழுந்துருச்சான். ஆமையோட ஓடு திரும்பி விழுந்ததுனால ஆமை உயிர் பிழைச்சிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வாத்து குச்சியை கொண்டு போய் கொடுத்து மறுபடியும் வாயால கவி தூக்கிட்டு காட்டுக்குள்ள போனாங்களாம். நீர் நிரம்பி அந்த குளத்தை பார்த்ததும் ஆமைக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. மறுபடியும் ஆமையும் வாத்துக்களும் ரொம்பவும் சந்தோஷமாட்டம் பாட்டம் கொண்டாட்டமா வாழ்ந்துட்டு வந்தாங்க.